வாங்க கதையை பார்த்துடலாம். ஒரு பழைய ஸ்டைல் போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு டெக் ஜீனியஸ் யங்ஸ்டரும் சேர்ந்து சைபர் கிரைம்களை எப்படி விசாரிக்கிறாங்கன்றது தான் இந்த ஃபுல் சீரியஸோட ஒன்லைனு. இந்த சீரியஸை க்ரியேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது டைரக்டர் ராஜ்குமார் ஹிரானி. இது அவருடைய ஃபஸ்ட்டு ஓடிடி சீரியஸும் கூட. அண்ட் இந்த சீரியஸை அவினாஷ் அருண் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கோவாவில் நடக்கிற இந்த கதையில் தாத்தாவோட ரேடியோவை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு பிரீத்தம். அங்கே பெட்ரோவுக்கு ஒரு ஏடிஎம் கடத்தல் கேஸுக்கு ஹெல்ப் பண்ணி 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மினிஸ்டர் வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக சைபர் செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாரு பெட்ரோ. ஆனால் அவருக்கு அங்கே ஒன்றுமே புரியல. க்ரைம் பிரான்ச்சில் ஹீரோ மாதிரி இருந்த அவர் அங்கே 0 ஆகிறாரு. அதனால் பிரீத்தமோட ஹெல்ப்பை திரும்பவும் கேட்க 2 பேரும் சேர்ந்து பல க்ரைம்களை விசாரிக்கிறாங்க. இந்த சீரீஸோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் என்னென்னா ஹர்ஷத் வாசி அண்ட் வீர் ஹிரானி 2 பேருக்குமான கெமிஸ்ட்ரி தான். 2 பேரும் வர்ற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்குது. காமெடி, சஸ்பென்ஸ், எமோஷன் எல்லாமே ரொம்ப பேலன்ஸாக கொடுத்துருக்காங்க. குறைன்னு பார்த்தா சைபர் க்ரைம் பார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக எடுத்துருக்கலாம். சில கேஸ் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்திருந்தால் இன்னும் நல்லா வந்திருக்கும். ஒவ்வொரு எபிசோடும் 30 மினிட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரே சிட்டிங்கில் ஃபுல் எபிசோடையும் முடிச்சிடலாம். 18+ சீன்ஸ் கெட்ட வார்த்தைன்னு எதுவுமே இல்லை. ஃபேமிலியோடு பார்க்க நல்ல சீரீஸ். ஓவராலாக பார்த்தா ஒரு லைட் ஹார்ட்டட் சைபர் க்ரைம் சீரீஸ். போர் அடிக்காது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்த சீரீஸ்லன்னு.